Hi friends, welcome back to my channel enulagamenveedu. இந்த vlog வந்து பாத்தீங்கன்னா afternoon 2 o'clock வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். அன்னைக்கு வந்து நாங்க ஒரு அவுட்டிங் போயிருந்தோம். போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு நாள் நாங்க என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றதையும் நைட் டைம் கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன் வந்து நீங்க எப்படி பண்றீங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. சோ அதையும் நான் இந்த vlogல வந்து அட்டாச் பண்றேன். சோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். வாங்க பார்க்கலாம். நாங்கள் எங்கே அவுட்டிங் போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடபழனியில் இருக்கக்கூடிய விஜயாபுரம் மாலுக்கு தான். அங்கே வந்து ஸ்பார் ஹைப்பர் மார்க்கெட்டில் ஏதாவது நியூவாக அரைவல்ஸ் வந்திருக்கா அண்ட் தென் வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ட்ரெஸ் எடுக்கணும். நாங்கள் சரி போயிட்டு பார்த்துட்டு வரலான்னு தான் போயிருந்தோம். அங்கே வந்து நாங்கள் போய் ரீச் ஆனதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார் ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே நாங்கள் போனோம். அங்கே போயிருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் வந்து கிடச்சிது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நான் அவங்கள வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், பாருங்கள் வீடியோவை. ஸ்பார் ஹைப்பர் மார்க்கெட்டில் இப்போ கரண்ட்டாக வந்து நான்ஸ்டிக்கில் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அண்ட் தென் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் வெசல்ஸில் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரைஸஸோடு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நியூவாக கிளாஸ்வர்ஸ் என்னென்ன இருக்குது, பேஸ்கெட்ஸ் அண்ட் ஆர்கனைசர்ஸ் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்றதையும் வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்கள வந்து நான் மீட் பண்ணேன்னு சொன்னால அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நடராஜன் ஐயா, அவங்களோட ஒய்ஃப் வந்து சரோஜாமா. இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். யதார்த்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார் ஹைப்பர் மார்க்கெட்டில் எங்களை வந்து மீட் பண்ணாங்க. பார்த்ததுமே உடனே வந்து என்கிட்ட ஹாப்பியாக பேசினாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நம்மளோட சேனலை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பாப்பாவை பார்த்து தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நம்மளுக்கு தெரிவித்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் மாதிரி கூட எனக்கு இருந்தது அங்கே போயிருந்தப்ப. அதுக்கப்புறமா நம்ம சேனலோட ஒரு க்ளோஸான யூடியூப் ஃப்ரெண்ட் ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்களோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி. அவங்க சேனலை வந்து அவங்க பாப்பாவோட நேமில் ரன் பண்ணிகிட்ருக்காங்க, கேஷிகா கிச்சன்னு. அவங்க பாப்பா ரொம்ப ரொம்ப ஸ்வீட் அண்ட் க்யூட். தேசும் அவங்க பாப்பா கேஷிகா ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிட்டாங்க. ஒரு 2 times தான் ரெண்டு குட்டீஸும் வந்து ஒன்றா மீட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் ரெண்டு பேருமே நல்லா ஜாலியாக வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க சேனலோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் அவங்க வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க ஸ்பார் ஹைப்பர் மார்க்கெட்டில் வந்து நாங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அவங்க கிளம்புனதுக்கப்புறமா நான் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் 99 அவைலபிளாக இருக்குது. ஸோ அங்கே வந்து ஏதாவது நியூ அரைவல்ஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கேயுமே சில கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருந்தது. ஸோ அதையுமே நான் தனியாக ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதையும் நான் ஃப்யூச்சரில் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வந்தப்போ டைம் வந்து 6 o'clock மேலே ஆகிடுச்சு. பாப்பா வந்ததுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு மேடம் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்காங்க. ரொம்ப அடம் பண்ணிட்டா வரப்போ வேணும்னு கேட்டு. ஸோ அதனால் வாங்கி கொடுத்தாச்சு. பானிபூரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டாப் பண்ணோம் வண்டியை. பட் ஆனால் மேடம் ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டாங்க. நாங்கள் மட்டும் பானிபூரி நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு பார்சல் வந்து மசாலா பூரி வாங்கிட்டு வந்திருக்கோம். அவுட்டிங் போயிட்டு வந்தது ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ இஞ்சி டீ வந்து போட்டுட்ருக்கேன். போட்டுட்டு அது கூட வந்து மசாலா பூரி வச்சு இன்றைக்கி எங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நாங்கள் முடிச்சுட்டு போகிறோம். அதுக்கப்புறமா நைட் டின்னருக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே ஜாலியாக வந்து அப்படியே பேசிகிட்டே உட்காந்துருந்தோம் 3 பேரும். டைம் போனதே தெரியவே இல்லை. அப்புறம் பார்த்தா 9 o'clock மேலே ஆகிடுச்சு. ஸோ டக்குன்னு டின்னர் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு மாவு வந்து நான் பிசைஞ்சு மட்டும் கொடுத்தேன். ஹஸ்பண்ட் வந்து தேய்ச்சிட்டு இருந்தாங்க. பாப்பா வந்து சப்பாத்திக்கு மாவு தேய்க்கிறப்ப நான் தான் தேய்ப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பண்ணிட்டா. ஸோ அதனால் கொஞ்சமாக மாவு எடுத்து அவள் கையில் கொடுத்துட்டு கடைசியாக நீ தேய்க்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்காக தான் மேடம் வந்து வெயிட்டிங். ஸோ நான் அதுக்குள்ளே போயிட்டு சப்பாத்திக்கு சைடிஷ் வந்து ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குல்ல. ஸோ அதனால் சிம்பிளாக முடிச்சுட்டு போகிறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன்.
ஸோ ஒரு கடாய் வச்சு அதை வந்து கடாய் சூடானதும் ஆயிலுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அந்த அரைச்சி வச்ச வெங்காயத்தோட பேஸ்ட் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் வெங்காயத்தோட அந்த பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா அதே மாதிரி ஒரு பெரிய தக்காளி எடுத்து அதையுமே வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி விழுதாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ வெங்காயம் தக்காளி ரெண்டும் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இது 3 மட்டும் ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு தொக்கு மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதுதான் இன்றைக்கி சப்பாத்திக்கு சைடிஷ். டின்னர் முடிச்சுட்டு வந்து நைட்டு க்ளீனிங் ரொட்டீன் என்ன பண்ணுறேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து டின்னர் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் வந்து இப்படி தான் இருக்குது. என்னென்ன வெசல்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணணும் டின்னருக்கு அண்ட் தென் ஈவினிங் டீ போகிறதுக்கெலாம், ஸோ அது எல்லாத்தையுமே வந்து சிங்கில் போட்டாச்சு. இப்போ எதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டவ் மேலே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சமைச்சதில் மீதி வரும்ல, ஸோ அந்த மாதிரி தொக்கு கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை வந்து ஒரு சின்ன பவுலில் போட்டு மூடி வச்சுருந்தேன். ஸோ இதை வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏதாவது தோசைக்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி நைட் டைம் க்ளீனிங் ரொட்டீன் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வெசல்ஸ் எல்லாத்தையும் நம்ம சிங்கில் எடுத்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ வெசல்ஸ்லாம் நம்ம வந்து சிங்கில் போடுறப்ப என்ன மாதிரியான வெசல்ஸ்லாம் அதில் போடாமல் நம்ம வச்சு அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனில் யூஸ் பண்ணக்கூடிய வெஜிடபிள் கட்டராக இருக்கட்டும், இல்லைனா வந்து சப்பாத்திக்கு மாவு தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கட்டையாக இருக்கட்டும், அதை வந்து நீங்கள் டேரெக்டாக சிங்க்லேயே போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஞ்சை மாதிரி படர்ந்துடும். ஸோ அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கையோடவே வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுறதுக்கு வச்சுட்டோம் அப்படின்னா அதோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு லாங் லைஃப் வரும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நைஃப் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்களா கட் பண்ணுறதுக்கு, அந்த நைஃபை வந்து நீங்கள் சிங்க்குள்ளே போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஏதாவது வெசல்ஸ் எடுத்து நம்ம வாஷ் பண்ணுறப்ப கையில் கிழிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நைஃபையுமே வந்து நீங்கள் அதுலேருந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார் ஏதாவது அரைக்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதையும் கையோடவே வாஷ் பண்ணி வச்சுடுங்க. இல்லைனா ஜாருக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு அப்படியே படிஞ்சு போயிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயமாயிடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக்கில் ஏதாவது வெசல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து சூடோடையே அப்படியே டேரெக்டாக சிங்க்குள்ளே போடாமல் கொஞ்சம் நேரம் அதை அப்படியே வெளியில் வச்சுருந்துட்டு அது நல்லா வந்து அந்த ஹீட் வந்து ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த வெசல்ஸை வாஷ் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து சிங்க்குள்ளே போட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்ம ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து உங்களோட க்ளீனிங் லிக்விடை எந்த இடத்துல வச்சு நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு கண்டெய்னர் எடுத்து க்ளீனிங் லிக்விட் ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த கண்டெய்னரில் தான் வந்து எப்போவுமே எடுத்து யூஸ் பண்ணுவேன். அதை எப்போவுமே சிங்க் ஏரியாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸில் வந்து வச்சுடுவேன். அதுக்கப்புறமா வாஷ் பண்ணுற டைமில் மட்டும் எடுத்து மேலே கவுண்டர் டாப் மேலே வச்சுப்பேன். வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு அண்ட் தென் டெய்லியுமே நைட் டைமில் கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு, ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா விம் லிக்விட் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம ஏதாவது ஸ்டவ்வில் அழுத்தமாக ஏதாவது கரை படிஞ்சிருக்கு டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கோலின் இல்லைனா மிஸ்டர் மசில் க்ளீனிங் லிக்விட் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விம் லிக்விடே வந்து சூப்பராக அதோட எஃபெக்ட் இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்டவ் அண்ட் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுருக்கேன். ஒரு க்ரீன் கலர் சாஃப்டான ஒரு ஸ்க்ரப்பர் ஸ்டவ் மேலே நம்ம தேய்க்கிறதுக்கெலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசல்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர், அதுக்கப்புறம் நான்ஸ்டிக் வெசல்ஸை வாஷ் பண்ணுறதுக்குன்னு ஒரு க்ரீன் கலர் தனியாக ஒரு ஸ்க்ரப்பர், அந்த மாதிரி 3 ஸ்க்ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப் கிட்ட வந்து ஒரு ஆர்கனைசர் மாட்டி அதுக்குள்ளே வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். அந்த ஆர்கனைசரில் கீழே வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரப்பரில் இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே சீக்கிரமாக ட்ரை ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டு நான் விம் லிக்விடை ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு ஸ்டவ்வில் வந்து அப்ளை பண்ணேன். அண்ட் தென் வந்து அது மேலே இருக்கக்கூடிய நுரையை வந்து கையோடவே தொடச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஸ்டவ்வுக்கு பேக் சைடு இருக்கக்கூடிய வால், அதுக்கப்புறம் அண்ட் தென் கீழே கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து நான் விம் லிக்விடை வந்து ஸ்க்ரப்பர் வச்சு அப்ளை பண்ணேன். அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய நுரையுமே வந்து ஒரு கிச்சன் டவல் வச்சு தொடச்சிடுறேன். மார்னிங்லேருந்து யூஸ் பண்ண கிச்சன் டவலை வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் கிச்சன் க்ளீனிங் அப்போ அந்த நுரையெல்லாம் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதோடய கையோட வாஷ் பண்ண போட்டுருவேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திருக்கிறப்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு கிளாத் எடுத்து கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நுரையெல்லாம் நம்ம தொடச்சி முடிச்சாலுமே அந்த வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் நுரை அங்கங்கே தங்கியிருக்கும். ஸோ இதுக்குனே க்ளீனிங்க்குனே நான் 2 ரீயூசபிள் கிச்சன் டவல் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒன்று எடுத்து வெட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ், அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் மேலே திருப்பி அகெயின் ஃபுல்லாக கவுண்டர் டாப் மேலே ஒரு வாட்டி தொடச்சி விட்டுருவேன். திருப்பி அகெயின் வந்து ஒரு வாட்டி நல்லா வந்து அதை பிழிஞ்சு எடுத்துகிட்டு வாட்டரில் திருப்பி அகெயின் வந்து அதே மாதிரி வெட் துணி வச்சு நான் தொடச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி 2 வாட்டி தொடச்சிட்டோம் அப்படின்னா நல்லா அந்த நுரையெல்லாம் போய் நல்லா வாசனை எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகி ஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு ட்ரையாக ஒரு ரீயூசபிள் கிச்சன் டவல் வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு அகெயின் மேலோட்டமாக ஒரு வாட்டி அந்த ஈரத்தை எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி தொடச்சி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சனை விட்டு வெளியில் போயிட்டோம் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் நம்ம எழுந்து வரப்போ நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கிச்சன். ஸோ நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
இது எல்லாத்தையுமே நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்ப ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்குல்ல. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் ஆகும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஸோ கொஞ்சம் அலுப்புப்படாமல் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே அது ஃப்ரெஷ்ஷான ஒரு நாள் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுறப்ப அந்த ஹாப்பினஸ் இருக்குது பாருங்கள். அதை கண்டிப்பாக என்னால் சொல்லவே முடியாது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி நைட் டைமில் ஃபுல் க்ளீனிங் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஃபுல் க்ளீனிங் பண்ணுவீங்களா அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறமா யாரெல்லாம் இந்த மாதிரி ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ ஃபுல்லாக ட்ரையாக இருக்கக்கூடிய ரீயூசபிள் கிச்சன் டவல் வச்சு தொடச்சி விட்டாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு போயிடலாம். வெசல்ஸ் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு வந்து நான்ஸ்டிக் வெசல்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம வாஷ் பண்ணிடலாம். என்கிட்ட வந்து ஒரு நான்ஸ்டிக் தோசை தவா இருந்தது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணுறதுக்கு கவுத்து வச்சுட்டு போகிறேன். ஸோ அதுக்குன்னு ஒரு தனி ஸ்க்ரப்பர் வச்சுருப்பேன். ஸோ ஃபுல்லாக எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுறதுக்கு வச்சதுக்கு அப்புறமா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு எல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசல்ஸ், அதுக்கப்புறம் கிச்சனில் நம்ம ஸ்டவ்லேருந்து கழட்டின ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே வந்து இப்போ வாஷ் பண்ணிடலாம். அடுத்து வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணுறப்ப வந்து நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வெசல்ஸ்க்கும் மொத்தமாக வந்து ஒரே நேரத்தில் வந்து நான் விம் லிக்விடு யூஸ் பண்ணி ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா வாட்டரில் வாஷ் பண்ணுறதை விட ஒரு 4 வெசல்ஸாக எடுத்து நம்ம தனித்தனியாக வந்து விம் லிக்விட் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் தென் அதுக்கப்புறம் அதை வந்து வாட்டரில் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணுறதுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வாஷ் பண்ணுறப்ப சீக்கிரமாக வேலை முடிச்சிட்டோம். நம்மளுக்கு ரொம்ப நேரம் வந்து தேய்ச்ச மாதிரி இருக்காது. நம்மளுக்கு அது மேதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையே அப்படியே படியவும் படியாது. இப்போது வெசல்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணதுக்கு யூஸ் பண்ண ஸ்க்ரப்பர் எல்லாத்தையுமே நல்லா நுரையெல்லாம் போகிற மாதிரி நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஆர்கனைசருக்குள்ளே வந்து போட்டு வச்சுட்டு போகிறேன். போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா சிங்க்கையும் கையோடவே வந்து ஃபுல்லாக நம்ம வந்து வாஷ் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக் வந்து கிச்சனுக்கு கிடைக்கும். சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்குனே வந்து ஒரு க்ளீனிங் ப்ரஷ் ஒன்று வந்து நான் வாங்கியிருந்தேன். நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 2 months பேக் வந்து நான் பிக் பாஸ்கெட்டில் வந்து இந்த ப்ரஷ் வாங்கினேன். வாங்கிட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூஸ் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் 2 months யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ க்ளீனிங்காக நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்லேயே எனக்கு ஒரு ஃபேவரட்டான ப்ராடக்ட்னு பார்த்திங்கன்னா இதுதான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே மேலே வந்து ஒரு ரெட் கலர் கேப் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நார்மலாக வெசல்ஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த லிக்விட் பேலன்ஸ் இருக்கலாம் அதை வந்து நான் இதுக்குள்ளே ஊற்றி ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கேப்பை பிடிச்சிக்கிட்டு சிங்க் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் அதுக்குனே தனியாக வச்சுட்டு அதில் வந்து விம் லிக்விடை தொட்டு ஃபுல் சிங்கையும் நான் க்ளீன் பண்ணுவேன். கார்னர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வந்து நம்ம கையில் பிடிச்சிருக்கிறதுனால ஒரு வித எரிச்சல் வந்து க்ளீனிங்க்கு அப்புறமா இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சிங்க் க்ளீன் பண்ணுறதுலேயே வந்து ஒரு பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தது. ஸோ இந்த ப்ரஷ் வாங்கினதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் அதோட ரிவ்யூ வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களில் யாருக்காவது வாங்கணும் அப்படின்ற ஐடியா இருக்குது அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்படி தான் நான் என்னோட நைட் டைம் கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ்லாம் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்க போகுது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பார்க்கலாம். இந்த வீடியோக்கு கீழே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு செஞ்சுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.